ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயின்ஸாக பார்க்க போகிறோம். ஒயின்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா கொடிகள், லீவ்ஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும் இலைகள். ஸோ இதை கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ கொடி மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த ஒயின்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக போடலாம், கர்வாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸை நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். போல்டாக இருக்கணும், நல்லா போல்டாக அண்டு ஷார்ப் எட்ஜ் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே பியர் ட்ராப்ஸ் மாதிரி போடணும், சரிங்களா? பியர் ட்ராப்ஸ் போடுவோம் பாருங்களேன், அதே மாதிரியே தான் போடணும். ஒயின்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸோடைய ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஒரு டாட் வச்சு குட்டி கர்வ் தான் கொடுக்குறேன். அந்த டாட்டில் தான் நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கணும். கர்வில் லோ ப்ரெஷர் இருக்கணும். ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, லோவாக, சரிங்களா? சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு 2 சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயின்ஸ் நம்ம அழகாக முடிச்சாது. ஸோ இது அடுத்தடுத்து எல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே போல்டாக போடுறது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம எப்போல்லாம் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, கல்ஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ, அந்த டிசைன்ஸ் எப்படி நம்ம பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போல்டு ஒயின்ஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா டாட் வச்சுட்டு ஒரு ஷார்ப் எட்ஜ் கொடுங்க. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துறப்போ ஒரு போல்டாக போட்டுட்டு அதே மாதிரியே தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். தின்னாக போடுறது இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ போல்டாக போடுறது டாட் கரெக்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டாட் இருக்கும். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு இழுத்து விட்டுறலாம். ஸோ ஷார்ப்பை எட்ஜுன்றதுனால உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு டிசைன் போடுங்க. போல்டு டாட் நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரோல் தான் இருக்குது. ஒயின்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக் ஆகட்டும், நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாகவே வரும், சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தின்னாக போடுறது. தின் மீன்ஸ் நல்லா குட்டி டாட்டாக இருக்கணும். ஸோ போல்டாக இருக்கணும். அதோடைய எட்ஜு உங்களுக்கு கிட்ட நெருக்கி இருக்கணும். ஷார்ப்பு எட்ஜு நம்மளுக்கு நல்லா கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், நான் சின்னதாக போடுறேன். அதோடைய எட்ஜு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஃபெதர்லாம் இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த எட்ஜு நல்லா ஷார்ப்பான எட்ஜு ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒனுக்கு வந்து நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜு லைட்டாக இருந்தால் போதும். தேர்டு ஒனுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கணும். கிட்ட இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். செகண்ட் ஒன்று போட்டிருக்கப்ப தள்ளி போட்டிருப்போ, தேர்டு ஒன்று போடுறப்ப நெருக்கி போட்டால் அழகாக இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே தின்னாக போடணும். செகண்ட் ஒன் நல்லா போல்ட்டாக போடணும். ஓகே, இப்போது கிளியராக புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் பாருங்கள், நல்லா ஒயின்ஸ் வரைகிறப்ப நல்லா லைட்டாக வரைங்க. லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து வரைங்க. ரொம்ப திக்காக வரையக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணணும். இது மல்டி ஸ்ட்ரோக்ஸு. ஃபஸ்ட்டு இதை நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் போடணும் கிடையாது. தின்னாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நார்மலாக, அப்புறம் ஹாஃப் ஷேப் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் எல்லாமே கரெக்டாக ஹேண்ட் மூமெண்ட்டை வச்சு தான் நம்ம கொண்டு போகிறது தான். பேலன்ஸ் இதுக்கு தனி ரூல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு கர்வ் நம்ம டாட் வைக்கிறது, தின்னான ஒரு கர்வ், அப்புறம் டாட் கொடுக்குறது, இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறது தான். இந்த கடத்துக்கு தான் இந்த ஸ்டோனுக்கு தான் போடணுன்றது கிடையாது. அந்த ஒயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூமெண்ட் ஸ்ட்ரோக்ஸை நம்ம மாற்றிக்கிட்டே போகணும். பட் அதோடைய ஷார்ப் எட்ஜ் ஸோ அதோட ஷார்ப் எட்ஜு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். சென்டர் பாயிண்ட்டை லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயின்ஸ் பாருங்கள், நார்மல் ப்ரெஷர் நான் வந்து ஒரு லீஃப் நான் ட்ரா பண்ணுறேன். அகைன் அதே ஷேப்லேயே நான் மைல்டாக மீன்ஸ் எப்படின்னா ஒரு ஷேடட் பாயிண்டில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணாமலே ட்ரா பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்களா உங்களுக்கு டிப்பு கரெக்டாக வரும். உங்களுடைய டிப்பு மெஹந்தியில் டிப்பை கரெக்ட் பண்ணாஇருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இதாக இருக்கும், சரிங்களா? ஸோ மெஹந்தியில் எப்போயுமே கண்ட்ரோல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் திக் ப்ரெஷர், அப்புறம் ஒரு டபுள், அப்புறம் ஷேடடில் கொடுக்குறேன், அகைன் ஒரு திக் ப்ரெஷர் கொடுக்குறேன். இது பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபெதர் மாதிரி அழகாக இருக்கும். இது காக்கோட ஃபெதர்லாம் இருக்குது பாருங்களேன், சேவலோடைய ஃபெதர், அந்த மாதிரி ஒரு ஷேப் போகிறதா இந்த ஒயின்ஸு. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. திக் ப்ரெஷர், அகைன் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு 2 லேயர் கொடுக்குறோம், அகைன் நம்ம திக் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒயின்ஸ் கண்ட்ரோல் மெஹந்தியில் இருக்கணும். இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதுக்கு இந்த ஆர்டரில் தான் போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணுன்னா கிடையாது. அந்த ஸ்ட்ரோக்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படி தான் முக்கியம். அகைன் நான் சொல்கிறதும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் ரஃப்பாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் கொடுக்கணும். அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் இல்லாமல் லோ ப்ரெஷராக இருக்கும். அதே ஷேப்பில் தான் ட்ரா பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணாமே டைட்டாக வரைஞ்சாலே போதும். இது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒயின்ஸை பொறுத்தோடனே அதுதான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு லீஃப் பாருங்கள். லீஃபோடைய ஷேப் வர உங்களுக்கு மைண்டில் இருக்கிற வேண்டியதுன்னா நல்லா போல்டாக வரையணுன்றா. ஸோ ஜஸ்ட்டு அதை நான் போட்டு வரைஞ்சிட்டு அப்புறம் நல்ல ஒரு போல்டான ப்ரெஷர் கொடுக்குறேன். அவ்வளோதான். ஃபில் பண்ணுறது நல்லா கிளியராக இருக்கணும், கிறுக்கக்கூடாது. திருப்பியும் நான் சொல்கிறது யாரும் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான். ஸோ ஃபில் பண்ணுறப்ப அகெயின் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ கிறுக்காமல் அழகாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரை ஆனாலும் கரெக்டாக இருக்கும். ஆஃப்டர் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் கிடைக்கிறப்பையும் அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும். கிறுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும். இந்த ஒயின்ஸ் மாடல் பாருங்கள், குட்டி குட்டி கர்வாக போட்டு அங்கங்கே ஒரு இடத்துலையும் ஒயின்ஸை போடுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி தான். ஸோ சென்ட்ரு பாயிண்ட்டை மட்டும் சின்ன சின்ன ஒயின்ஸ் போடுங்க. ஒயின்ஸோட கண்ட்ரோல் மெஹந்தி பிடிக்கிற கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது பேரட்டோடைய ஃபெதரில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டு லைட்டாக தான் நான் ஷேட் பண்ணுறேன். ஷேட் பண்ணுறது ப்ரெஷர் பண்ணவே வேணாம். கோனோடைய டிப்பு நம்மளுக்கு மெஹந்தி கரெக்டாக இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். ஷேடிங் பண்ணுறது ஆர்டராக தான் இருக்கணும். ரூல் அது ஷேட் பண்ணுறது கிறுக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக தான் ஷேவ் பண்ணணும். அது ஆர்டராக சேவ் பண்ணாலும் ஷேடிங் கொடுக்குறது கரெக்டாக கொடுக்கணும். இது ஒரு பேரட்டோடைய ஃபெதருக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ ஷேடிங் பண்ணுறது கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், ஆர்டராக பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒயின்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு லீஃப் டிசைன் நம்மளுக்கு ஈஸியாக வந்து, பட் ஒயின்ஸில் ஸ்ட்ரோக்ஸ் போடுறது தான் நிறையா யூஸ் பண்ணுறதுனால நிறையா டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ளவர் டிசைன் போடுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக பார்த்துருப்போம். ஜஸ்ட்டு நம்ம தின் லைனில் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம திக் லைன் கொடுத்துருப்போம். பட் இந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடணும். மைண்ட் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக போட்டுறாதீங்க நோட்டில். திரும்பி சொல்கிறத தான் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அழகாக போடுங்க. அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சின்ன ஒயின்ஸ் போட்டுட்டு குட்டி குட்டி ஸ்பைரல் நான் போட்டு அகைன் நான் குட்டி கல்ஃப் நான் யூஸ் பண்ணிக்கேன். கல்ஃப்னாலும் ஒன்று தான், ஸ்ட்ரோக்ஸ்னாலும் ஒன்று தான். நம்ம போல்டாக நம்ம எந்த விஷயத்தை காட்டுறோமோ அது கல்ஃப்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது அடுத்த டிசைன்ஸ் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயின்ஸில் நான் எப்படி கொடுக்குறேன்னா ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா லீஃப் பேட்டர்னையே நான் ஸ்ட்ரோக்ஸாக வரைகிறேன். ஓகே, இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன் கொடுக்குறேன். லோ ப்ரெஷரில் அதோட எட்ஜ் பாயிண்டில் இருக்கணும். ஸ்டார்டிங்கில் இருந்து லோ ப்ரெஷர் தான், ஆனால் சென்டர் வந்து ஹை ப்ரெஷர் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் லீஃப் ஸ்பேஷியலே தான் இருக்கணும். அந்த ஷேப் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்க 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பேட்டர்ன் நம்ம எதில் பார்த்துருப்போம்னா லீஃபோட டைப்ஸில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் அதை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸ்பைரல் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பைரல் நல்லா பேக் ஹேண்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு ஃபில்லிங்க்கு இந்த ஒயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். குட்டியாக ஒரு ஃப்ளார் நம்ம வந்து போட்டுக்கிறலாம். கவர் பண்ணுற மாதிரி நம்ம டாட் வச்சுட்டு குட்டி குட்டி ஒயின்ஸ் ரொம்ப மைமுட்டாக இருக்கணும். ஷார்ப் எட்ஜு கண்டிப்பாக இருக்கணும். எப்படின்னா அது ஒரு ஒயின்ஸ் இதுவரை நம்ம இவ்வளோ சின்னதாக போட்டது கிடையாது. அப்போ தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இது ஒரு டிசைன் நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். ஸோ சின்ன சின்ன ஒயின்ஸ் ரொம்ப அழகாக க்யூட்டாக போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி அங்கங்கே தான் இந்த ஒயின்ஸ் இருக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒயின்ஸ் ரொம்ப சிம்பிள், டபுள் ஒயின்ஸ் போட்டிருக்கேன். அந்த லைன் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு டபுள் லைன் கொடுத்துருக்கேன். தின்னாக தான் எப்போயுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன் சைடில் பியர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கணும். அகெயின் இன்னொரு சைடில் பார்த்தோன்னா லீஃப் ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டபுள் டிசைன் ஒரே ஒயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மாடல். இந்த இதில் நம்மளுக்கு எதை வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டைப்ஸு. ஸோ இதை நீட்டாக போட்டுட்டு அப்புறம் நீங்கள்